பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிற நீதிபதி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் இனி இதுபோன்ற கூட்டு பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் நிகழாத அளவுக்கு அச்சுறுத்தும் வகையிலான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதை எண்ணி ஆறுதல் அடைகிறோம். அதனை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அந்த வழக்கை விரைந்து முடித்த சிபிஐ அதிகாரிகளுக்கும் எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறது. அதனால் அவர்கள் எப்போதும் எதிர்மறையான கருத்துக்களை சொல்வது அவர்களின் அரசியல் நிலைப்பாடாகவும் உள்ளது. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அவற்றை கண்டிக்கிற வகையிலே அவர்கள் போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையிலே வெறுமன குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்லிவிட்டு போனால் போதாது. இன்றைக்கு வடகாடு சாதி வெறியாட்டத்தை பற்றி அவர்கள் எதுவும் பேசவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகளையும் கண்டித்தவர்கள் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். அதுதான் அரசியல் நேர்மையாக இருக்க முடியும். பல்லாயிரக்கணக்கிலே அல்லது லட்சக்கணக்கிலே மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் எந்த அரசியலையும் பேசவில்லை. கருத்தியல் சார்ந்த எந்த உரையும் அமையவில்லை. உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் சில கருத்துக்களை பேசினார்களே தவிர சமூக நீதியை பற்றியோ மக்கள் நலன்கள் குறித்த செயல் திட்டங்கள் பற்றியோ பேசாமல் விடுதலை சிறுத்தைகளை சீண்டும் வகையில் பேசியது ஒரு ஏமாற்றத்தை தான் அந்த தொண்டர்களுக்கு தந்திருக்கும். அடங்கமறு அத்துமீறு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான முழக்கம் அல்ல. அடக்குமுறைக்கு உள்ளாகும் வன்னிய சமூகத்திற்கும் அது பொருந்தும். உலகத்தில் எந்த மூலையில் யார் ஒடுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்படுகிற மக்கள் அஞ்சி ஒதுங்கிவிடக்கூடாது, முடங்கிவிடக்கூடாது, போர்க்குணத்தோடு வெகுண்டிட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அரசியல் முழக்கம் அது. அந்த முழக்கத்தை ஒரு சாதிய முழக்கமாக சுருக்கி பார்க்கிறார்கள். அது அவர்களுடைய அணுகுமுறை, அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.